6 மணிக்கு கிளாஸ், 8 மணிக்கு டைம். பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங்மா. எப்படி பிள்ளைகள் எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா? ஓம் சார். ஓகே பிள்ளைகள், ஓகேம்மா. எல்லோரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிடம் வாங்க பாப்போம். உங்களுடைய நண்பர்களும் வந்து சேர்ந்துடட்டும். எல்லோரும் 17 பேர் தான் இருக்கீங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க கடந்த வகுப்புல நாங்க படிச்ச பாடம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கடந்த வகுப்புல படிச்ச பாடம் பிள்ளைகள் விளங்கலாமா? திரும்ப சொல்லுங்க. வேற யாராவது பேசுங்கம்மா. பேசுறது விளங்கல. வேற யாராவது சொல்லுங்க. செய்யுளை மனனம் செய்வது. செய்யுளை மனனம் செய்யும் வாய். நாங்க இன்றைய நாள் வகுப்புல படிக்க போற பாட அழகு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எறும்பு குடும்பம் சார். எறும்பு குடும்பம் தான் படிக்க போறோம். தயாராக இருங்க. நாங்க பார்க்க போற பாடம் வந்து எறும்பு குடும்பம். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, தலைங்க போடுங்க. எறும்பு குடும்பம்.
சரியா பிள்ளைகள்? தலையங்கம் போட்டு கொண்டீங்களாமா? ஓகே. ஓகே தானே பிள்ளைகள்? ஆக நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் எறும்பு குடும்பம்ங்கிற பாடம் தான் பார்க்க போறோம். இது ஒரு கட்டுரை வகையை சேர்ந்த ஒரு இலக்கியம் தான் இது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எறும்பு குடும்பம்ங்கிறது ஒரு கட்டுரை வகை. சரிதானமா? அப்ப இந்த கட்டுரை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், எஸ் கிருஷ்ணன் ரஞ்சனாங்கிறவர் தான் எழுதியிருக்காங்க. சதனை பிள்ளைகள், இப்போது அவை இங்கு வருவதில்லை என்ற தொகுப்புல இது இடம்பெற்றிருக்குது. சரியாமா? ஓகேவா? இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த எறும்பு குடும்பம் சம்பந்தமான பல்வேறு விடயங்கள். சதனை பிள்ளைகள், இந்த கட்டுரையை நீங்க வாசிச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? பிள்ளைகள் வாசிச்சிருக்கீங்களா கட்டுரையை? சரி, பேசுற விலங்குதா பிள்ளைகளுக்கு? விலங்குது சார். பேசுங்க. கட்டுரை வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல சார். இல்ல. அப்ப நாங்க வாசிக்கணும் முதல்ல கட்டுரையை. ஆமாவா? ஓம் சார். சரி, ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். சார் நான் வாசிக்கிறேன் சார். வாசிங்க வாசிங்க. எறும்பு குடும்பம். இந்த மாத துவக்கத்தில் பெய்த புயல் மழையில் என் மாடித் தோட்டம் பாதிப்புக்கு உள்ளாகியது. அதில் வசித்து வந்த 9 வகை எறும்பு இனங்களின் வாழ்விடங்கள் முற்றிலும் நாசமாகின. 90,000 எறும்பு குடும்ப உறுப்பினர்கள் அடித்து செல்லப்பட்டனர். கருமுட்டைகள் கூழ் முட்டைகள் ஆகின. மழை ஓய்ந்த மறுநாள் எஞ்சிய எறும்புகள் மிக துடிப்புடன் புதிய புற்றுகள் அமைப்பதில் ஈடுபட்டு இருந்தன. மனிதனைப் போன்று ஓய்ந்து போய்விடவில்லை. அரசு உதவிக்காக காத்திருப்பது போன்றோ நாட்களை கடத்தவில்லை. உடனடி செயல்பாட்டில் இறங்கிய அதன் உத்வேகத்தை அதனிடம் கடிப்பட்ட போது உணர முடிந்தது. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர் ஒரு மாடி தோட்டம் ஒன்று வச்சிருக்காரு. சோதனை பிள்ளைகள், அந்த மாடி தோட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு புயல் மழை பெய்ததன் காரணமாக மாடி தோட்டம் என்ன செய்தான், முழுவதும் பாதிப்புக்கு உள்ளாயிருச்சான். சோதனை பிள்ளைகள், அதில் வசித்து வந்த 9 வகை எறும்பு இனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, அதனுடைய வாழ்விடங்களை முற்றிலும் இழந்துருச்சான், முற்றிலும் நாசமாகிருச்சான். அதனால என்ன நடந்திருக்கு, 90,000 எறும்பு குடும்ப உறுப்பினர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அடித்து செல்லப்பட்டுட்டாங்களாம். சோதனை பிள்ளைகள், கரு முட்டைகள் எல்லாம் என்னவா மாறிடுச்சான், கூழ் முட்டைகளா மாறிடுச்சான். சோதனை பிள்ளைகள், இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, மழை அடுத்த நாளில் என்ன செய்த பிள்ளைகள் ஓய்ந்து போயிருக்கு. ஓய்ந்ததன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, மீதமாக இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாம் என்ன செய்தான், மிக துடிப்புடன் புதிய புற்றுக்கள் அமைப்பதில் ஈடுபட்டு இருந்தன. அவை என்ன செய்யலையாம், மனிதனை போன்று ஓய்ந்து போய்விடவில்லையாம். அரச உதவிக்காக காத்திருப்பது போன்ற நடவடிக்கைகள்ல காலத்தை கடத்தவும் இல்லையாம். சோதனை பிள்ளைகள், உடனடியாக அவையினுடைய செயற்பாடு இவர் எதுல கண்டுபிடிச்சாரு, இவர் அதுகிட்ட கடிப்பட்டதன் போதுதான் கண்டுபிடிக்கிறாரு. ஆமாவா? ஓம் சார். சரிதானே பிள்ளைகள்? ஆக நாங்க இப்ப பார்த்த அந்த பகுதியில பாருங்க, மிக முக்கியமான விடயங்களை சார் உங்களுக்கு தொகுத்தார எழுதி கொள்ளுங்க. புயல் மழையின் தாக்கம். புயல் மழையின் தாக்கம் என்ன நடந்துச்சு பிள்ளைகள், சொல்லுங்க. மாடித்தோட்டம் பாதிப்படைந்தது. ஆமாவா? மாடித்தோட்டம் பாதிப்புக்குள்ளாகுது சார். 9 வகை எறும்பு இனங்கள் வாழ்விடத்தை இழந்துச்சா? 90,000 எறும்பு குடும்ப உறுப்பினர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். கருமுட்டைகள் என்னவமானது, கூழ் முட்டைகளா ஆயின. ஆமாவா? எஸ் சார். சரி, அப்ப புயல் மழையின் தாக்கம்னு சொல்லி நாங்க இதை எழுதி கொள்வோமா? ஓகே சார்.
சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டீங்களா? No, sir. Okay, sir. சரியாம்மா, ஓகேவா? புயல் மழையின் தாக்கத்தை எழுதி கொண்டோமா? Last Yes, one, sir. sir. ஓ, என்ன பிள்ளைகள் புயல் மழையின் தாக்கத்தினால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. எருமைகளின் மாடி குடும்பம். மாடி தோட்டம் மாடி தோட்டம் பாதிப்படைந்தது. பாதிப்புக்குள்ளாகுது. ஆமா 9 வகை எறும்பு இனங்களும் வாழ்விடத்தை இழந்தன. ஆமா. பிறகு 90,000 எறும்பு குடும்ப உறுப்பினர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். ஓமா. கருமுட்டை கோல் முட்டை ஆயின. கருமுட்டைகள் கூழ் முட்டைகள் ஆகின. இவ்வாறான ஒரு பாதிப்பு என்ன செய்தது? அந்த புயல் மழையினால் ஏற்பட்டது. ஆமாவா? சரியா பிள்ளைகள்? அடுத்து எறும்புகள் அப்படியே வந்து பாதிப்புக்குள்ளானது பிற்பாடு சோர்ந்து போயிட்டு இருந்ததா? இல்ல சார். இல்ல sir. அது உத்வேகத்தோடு என்ன செய்து தன்னுடைய செயற்பாட ஆரம்பிக்குது. சதன பிள்ளைகள், அப்ப அது என்னென்ன செய்துன்னு சொல்லுங்க பாப்போம். எஞ்சிய எறும்புகள் என்ன செய்து துடித்துடிப்புடன் புதிய புற்றுக்களை அமைத்தன. ஆமாவா? ஓ, மனிதனை போன்று ஓய்ந்து போகவில்லை, மனிதனை போன்று உதவியை நாடவில்லை, அரச உதவிக்காக காத்திருக்கவும் இல்லை, அதே போன்று நாட்களை கடத்தவில்லை. அது தன்னுடைய செயற்பாடு அடுத்த நாள் என்ன செய்யுது? அந்த நிமிடமே தொடங்கிருச்சு. ஆமாவா? Yes, sir. அப்ப எறும்புகளின் அந்த உத்வேகம் வந்து இங்க ஆசிரியரால் இவ்வாறு குறிப்பிடப்படுது. இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓம் சார். இதையும் கொஞ்சம் வேகமான குறிப்பு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள், எழுதி கொண்டீங்களா? எறும்புகளின் உத்வேகம் சரியா பிள்ளைகள்? ஓகேவா? லாஸ்ட் ஒன்ஸ். ஓகே சார்.
சரிதானே பிள்ளைகள்? ஆகவே நாங்க மாடி தோட்டத்தின் பாதிப்பும் அந்த எறும்புகளின் உத்வேகத்தையும் நாங்க முதலாவது பந்திலே பார்த்தோம். ஆமாவா? ஓம் சார். அடுத்து நாங்க பார்க்க போறோம் இந்த எறும்புகளினுடைய வரலாறு. சரியா பிள்ளைகள்? இந்த எறும்புகள் வந்து இவ்வுலகிற்கு வந்து 100 மில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன்னு சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? அந்த பந்திய வாசிங்க ஒரு ஆள். சார் நான் வாசிக்கவா? வாசிங்க, மாறி மாறி வாசிங்க. எறும்புகள் இவ்வுலகிற்கு வந்து 100 மில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன. வெற்றி கொண்ட அழியா பூச்சியினம் என்ற வரிசையில் இது 2ஆம் இடம் பெற்று வருகிறது. முதல் இடம் பெற்றது கரப்பான் பூச்சி. எறும்பில் 20,000 வகை உண்டு என்றும் இது அறுதியிடாத தகவல் என்றும் அறிவியல் கூறுகிறது. கும்பல் கும்பலாக வாழும் இவை தலை சிறந்த சமூக அமைப்பின் அடையாளம். ஒரு கும்பலில் ஆண் ராணி, பெண் உழைப்பாளிகள் என கட்டாயம் 3 வகை உண்டு. பெண் உழைப்பாளிகளில் பல வேலைக்கார எறும்புகளாகவும் சில போர் புரியும் இராணுவ வீரர்களாகவும் செயல்படும் உட்பிரிவு உண்டு. சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப இந்த எறும்புகள் இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை மில்லியன் ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்றாங்கம்மா? 100 மில்லியன் ஆண்டுகள். 100 மில்லியன் ஆண்டுகள். 100 மில்லியன் ஆண்டுகள்னா சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு காலம்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. சதனை பிள்ளைகள், அந்த வகையில இந்த வெற்றி கொண்ட அழியா பூச்சி இனம், அதாவது இந்த உலகத்துல தோன்றி அழியாமலே இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள்ல வந்து எறும்புக்கு 2ஆம் இடம் கிடைக்குது. முதலாம் இடத்துல இருக்கிற பூச்சி இனம் எது? கரப்பான் பூச்சி தான் முதலிடம். அப்ப கரப்பான் பூச்சி அது தோற்றம் பெற்ற காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யல, அந்த இனம் அழிந்து போகாம அதனுடைய மாறுதல் எதுவுமே இல்லாம அது அப்படியே இருக்குது. கரப்பான் பூச்சி கரப்பான் பூச்சியாவே இருக்கு. விலங்குதா சார் சொல்றது? சரி, எங்களுடைய மனித இனம் எதுல இருந்து தோன்றுனதா சொல்றாங்க? சிம்பன்சி சார். குரங்குகள்ல இருந்து தோன்றுனதா சொல்றாங்க. அப்ப பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நாங்க இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கோம். ஆமாவா? அப்ப நாங்க என்ன செய்யறோம்? உலகத்துல வந்து வாழ்ந்த ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு எங்கள்கிட்ட பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, பல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். சதனை பிள்ளைகள், அப்ப இந்த இயற்கையினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப எங்களுடைய பரிணாம வளர்ச்சியும் மாற்றம் அடைஞ்சு காணப்படும். ஆனா கரப்பான் பூச்சி அப்படி கிடையாது. அது ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே போல்தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. அதனுடைய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. கரப்பான் பூச்சி அழியாத முதலாவது இடமா இருக்குது இந்த உலகத்துல. சரிதான பிள்ளைகள்? 2ஆம் இடத்துல எறும்பு இனங்கள் காணப்படுதான். சரியா பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல ஒரு சில உயிரினங்கள் உலகத்தை விட்டு இல்லாம போயிருச்சு. ஆமாவா? ஓம் சார். அழிஞ்சே போயிருச்சு. சரிதான பிள்ளைகள்? உதாரணமா இந்த டைனோசர் போன்ற விலங்குகள் எல்லாம் உலகத்துல இருந்து இல்ல. ஒரு விலங்கு கூட இல்லாம இருக்குது. ஆனா கரப்பான் பூச்சி சதனை பிள்ளைகள் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதுல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா முதலாம் இடத்துல இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல 2ஆம் இடத்துல எறும்புகள் இருக்குது. இதை ஒத்துக்கொள்றீங்களா? சதனை பிள்ளைகள், எறும்புகளில் 20,000 வகை உண்டுன்னு சொல்றாங்க. சதனை பிள்ளைகள், இது வந்து அறுதியிடாத தகவல். சதனை பிள்ளைகள், அதையும் தாண்டி கூடுதலாக இருக்கலாம் சொல்லி நம்பப்படுது. எறும்புகளை நீங்க எங்கேயாவது தனியா கண்டிருக்கீங்களா பிள்ளைகள்? ஒரு எறும்பு கண்டிருக்கீங்களா? இல்ல. அவை வந்து கூட்டம் கூட்டமா தான் வாழும். சதனை பிள்ளைகள், ஆகவே தலை சிறந்த ஒரு சமூக அமைப்பின் அடையாளமாக வந்து கருதப்படுறத வந்து இந்த எறும்புகளை சொல்றாங்க. சதனை பிள்ளைகள், அப்போ ஒரு எறும்பு கும்பல், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஆண் ராணி எறும்பு மிக முக்கியமானது. பெண் உழைப்பாளிகள் இருப்பாங்க. அப்ப ஆண் எறும்பு, பெண் உழைப்பாளிகள்லாம் இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான ஆள் யாரு? ராணி எறும்பு. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு ஒரு கட்டமைப்பு இருக்கும். சதன பிள்ளைகள், இந்த கட்டமைப்பின் அடிப்படையில தான் அது என்ன செய்யுதுன்னு சொன்னா வாழ்க்கை நடக்குது. ஆகவே சமூக அமைப்பின் அடையாளமா காணப்படுது. எப்படி? தலை சிறந்த ஒரு சமூகம் அமைப்பு. அப்ப ஒரு சமூகம்னா எப்படி இருப்போம் பிள்ளைகள்? அந்த சமூகம் கூட்டமாக இருப்போம். அதுல ஒரு தலைவரை நாங்க தெரிவு செய்து வச்சிருப்போம். இப்படியான ஒரு அமைப்பு இருக்குமா இல்லையா பிள்ளைகள்? ஆமாவா இல்லையா? அப்ப நாங்க எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்றோம். எங்களுக்குன்னு ஒரு தலைவர், ஜனாதிபதி ஒருத்தர் தெரிவு செய்து வச்சிருக்கிறோம். இப்படி எங்களுடைய கட்டமைப்பு இருக்கா இல்லையா? இருக்கு சார்.
இருக்குது. இதே போலத்தான் இந்த எறும்புகளும் சமூக கட்டமைப்பின் மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து இதுகிட்ட காணப்படுது. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இங்க வந்து ஆண், அதே போல் ராணி, பெண் உழைப்பாளிகள் என 3 வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பெண் உழைப்பாளிகள் வந்து சில நேரங்கள்ல வேலை எறும்புகளாகவும் சில போர் புரியும் ராணுவ வீரர்களாகவும் என்ன செய்வாங்களாம், செயற்படுவாங்களாம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? விளங்கிடுச்சாமா பிள்ளைகள்? எஸ் சார். எஸ் சார். சரி, ஓகே தானே பிள்ளைகள்? சரி, இப்ப பிள்ளைகளை யாராவது எறும்பு கடிச்சிருக்காங்களா? ஓம் சார். கடி வாங்கிட்டீங்களா? எல்லாரும் உங்களை கடிச்ச எறும்பு எந்த எறும்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேலைக்கார எறும்பு. வேலைக்கார எறும்புல பெண் உழைப்பாளிகள். இல்ல, வேலைக்கார எறும்புல ராணுவ வீரர்கள்ட்ட தான் நீங்க கடி வாங்கிருக்கீங்க. யாருக்கிட்ட? ராணுவ வீரர்கள். ராணுவ வீரர்கள் தான் சரிதானே பிள்ளைகள் நம்மள தாக்கி இருக்காங்க. ஏன் தாக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ராணிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களை என்ன செய்யறாங்க, தாக்குறாங்க. நாங்க அந்த எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கோ அல்லது எறும்புகள் கும்பலா இருக்கிற இடத்துக்கோ நாங்க போகமா இருந்தா அது வந்து எங்களை தாக்குறதுக்கான காரணம் வந்து அதனுடைய ராணி எறும்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு விடயமா காணப்படுது. சாதனை பிள்ளைகள், ஆகவே எங்களுடைய நாட்டு ஜனாதிபதியை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் என்ன செய்யறாங்க, பாதுகாக்கிறாங்களா இல்லையா? ஆமாவா? ஓம் சார். அது போல. சரி, இப்ப நாங்க இந்த பகுதியில வந்து பிள்ளைகள் எறும்பினுடைய உத்வேகம் பார்த்தோம், எறும்பினுடைய வரலாறு படிச்சோம். ஆமாவா? எறும்பின் வரலாறு என்ன பிள்ளை சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். 100 மில்லியன் ஆண்டு பழமையானது. ஆமா. 20 வகையா 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. 20,000 இனங்கள் வந்து எறும்புல இருக்குன்னு சொல்றது. ஓகேமா. தலை சிறந்த சமூக அமைப்பின் அடையாளம். தலை சிறந்த சமூக அமைப்பின் அடையாளம். அழியாத பூச்சி இனத்துல 2ஆம் இடத்தை பெறுது. இதெல்லாம் வந்து எறும்பினுடைய வரலாறா வந்து சொல்லப்படுது. அதே சந்தர்ப்பத்துல 1ஆம் இடத்தை பெறுறது வந்து கரப்பான் பூச்சி தான். ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? எறும்பின் வரலாறையும் குறிச்சு கொள்வோமா பிள்ளைகள்? ஓகே சார். சரி பிள்ளைகள், ஓகேவா? எழுதிட்டோமா? ஓகே சார். ஓகே சார். அடுத்து எறும்புகளின் வகையும் படிச்சோம். ஆமா பிள்ளைகள்? சார் லாஸ்ட் ஒன் மட்டும் காட்டுறாங்களா? தலை சிறந்த சமூக அமைப்பின் அடையாளம். எறும்புகளின் வகைகள் என்னென்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க? ஆண் எறும்பு இருக்கு, ராணி எறும்பு இருக்கு, பெண் உழைப்பாளிகள். இந்த பெண் உழைப்பாளிகள் வேலைக்கார எறும்புகளாகவும் இருக்கும், ராணுவ வீரர்களாகவும் தொழில்படும். ஆமாவா? ஆண் உழைப்பாளிகள் இல்லைங்களா?
ஆண் உழைப்பாளிகள். ஆண் உழைப்பாளிகள், பெண்கள்ல தான் உழைப்பாளிகள் இருக்கிறாங்க எறும்புகள்ல. ஓகே சார். இதால சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி பிள்ளைகள், அடுத்த பந்தியில என்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே பிள்ளைகள்? ஓகே சார். எஸ் சார். வாசிங்கம்மா இதை. சார் நான் வாசிக்கிறேன். ஓகே வாசிங்க. கும்பலாக வாழும் இவை பல்வேறு வகை எறும்பினங்களையும் கூட்டாக சேர்த்துக் கொள்கின்றன. அவை ஒவ்வொன்றும் தங்களுக்குள் சிறு குழுக்களை ஏற்படுத்தி அரசாளுகின்றன. அவை வசிக்க தங்களுக்கென தனி வீடுகளை அமைத்துக் கொள்கின்றன. இவை புற்றுக்கள் என அழைக்கப்படும். இப்புற்றுகள் சகதிமண், களிமண் கொண்டு அமைக்கப்படும். வேறு சில வகை எறும்புகள் சிறு குச்சி, களிமண் உருண்டை கொண்டு பூசி கட்டும். அமேசான் காடுகளில் வாழும் எறும்புகள் 15 அடி உயர மலை போன்ற அமைப்புடைய புற்றுகளை கட்டுகின்றன. இது மழையாலோ காற்றாலோ வேறு விலங்குகளாலோ பாதிப்புக்கு உள்ளாகாதவாறு இறுக்கம் கொண்டிருக்கும். இராணுவ கேந்திர மையம் போல அமைய பெற்றிருக்கும் இப்புற்றுகளில் பல சுரங்க வழிகள், அறைகள் உண்டு. குழந்தைகளை பேணி காக்க, உணவு சேமித்து பாதுகாக்க, ஓய்வெடுக்க என பல அறைகள் ஒதுக்கப்பட்டு அறிவியல் நுட்பத்தோடும் கலை நயத்தோடும் அமைய பெற்றிருக்கும். இவ்வகையான சரிம்மா, ஓகே. இப்ப கவனிங்க. அப்ப எறும்புகள் எப்படி வாழும் அப்படின்னு சொன்னா, நாங்க ஆரம்பத்திலே பார்த்தோம், அது கும்பலாகத்தான் வாழும். சதனை பிள்ளைகள் எதை ஒத்துக்கொள்றீங்களா? ஏன்னா நாங்களும் பார்க்கிற நேரமெல்லாம் அப்படித்தான் இருக்கும். சதனை பிள்ளைகள் அவை ஒவ்வொன்றும் தங்களுக்குள் சிறு குழுக்களை என்ன செய்யுமா ஏற்படுத்தி அரசாளுகின்றன்னு சொல்லி சொல்றாங்க. சதனை பிள்ளைகள் அந்தந்த கூட்டம் இருக்கும், அவைகளுக்குள்ள ஒரு அரசாங்கம் வச்சிருக்கும். சதனை பிள்ளைகள் அதே சந்தர்ப்பத்துல அவைகள் என்ன செய்யும், அந்த எறும்புகள் தங்களுக்கென ஒரு வீடுகளை அமைத்துக் கொள்ளும். அந்த வீட்டுக்கு என்ன பெயர்மா? புற்றுக்கள். புற்றுக்கள் அமைத்துக் கொள்ளும். இந்த புற்றுக்களை எவ்வாறு அமைக்குதுன்னு சொன்னா, சகதிமண், களிமண் கொண்டு அமைக்கப்படும். ஒரு சில வகை எறும்புகள் என்ன செய்து பிள்ளைகள், சிறு குச்சிகள், களிமண் உருண்டை கொண்டு என்ன செய்யப்படும், அதை பூசி என்ன செய்யுமா கட்டுமா. சதனை பிள்ளைகள் உதாரணம் சொல்றாங்க, அமேசான் காடுகள்ல வாழக்கூடிய எறும்புகள் 15 அடி உயரம் வரை என்ன செய்யுமா இந்த புற்றுக்களை கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வாறு கட்டுவதற்கான காரணம் மழையோ காற்றோ சதனை பிள்ளைகள் அல்லது வேறு விலங்குகளாலோ எந்த விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகாதவாறு என்ன செய்யுமா அந்த புற்றுக்கள் இறுக்கம் கொண்டு காணப்படும் சொல்லி சொல்றாங்க. ஆமாவா?
எஸ் சார். அதே சந்தர்ப்பத்தில் பாருங்க, இராணுவ கேந்திர மையம் போல என்ன செய்யப்பட்டிருக்கும், அந்த புற்றுக்கள் அமையப்பட்டிருக்கும். அந்த புற்றுக்குள்ள வந்து பிள்ளைகள் பல சுரங்க வழிகள் காணப்படும், அறைகள் காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்தில் குழந்தைகளை பேணி பாதுகாக்கவும் என்ன செய்யப்படும், அறைகள் இருக்கும். உணவை சேமித்து வைப்பதற்கு அறைகள் இருக்கும், ஓய்வு எடுப்பதற்கான அறைகள்னு சொல்லிட்டு பல அறைகள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒதுக்கப்பட்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. சாதனை பிள்ளைகள், ஆகவே இந்த மாதிரியான அமைப்புல என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா அந்த புற்றுக்கள் வந்து அமையப்பட்டிருக்குது. இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓம் சார். அப்ப எறும்பின் வரலாறு பார்த்தோம், எறும்புகளின் வகைகளையும் பார்த்துட்டோம். அடுத்து இந்த எறும்புகளின் இயல்புகள், கூட்டமாக வாழும், தங்களுக்குள் சிறு சிறு குழுக்களை அமைத்துக் கொள்ளும், தனித்தனி வீடுகளை அமைத்துக் கொள்ளும். அந்த வீடுகளுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், புற்றுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாவா? ஓம் சார். சரியா பிள்ளை? ஓகேம்மா, எழுதுங்க. எறும்புகளின் இயல்புகள். சரியா பிள்ளைகள்? எறும்புகளினுடைய இயல்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லுங்க. கூட்டமாக வாழும் சார். தங்களுக்குள் சிறு சிறு குழுக்களை அமைத்துக் கொள்ளும், தனித்தனி வீடுகள் அமைத்துக் கொள்ளும். எறும்புகள்ல பாருங்க 20,000 வகையான எறும்புகள் இருக்குன்னு சொல்லி நாங்க ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம். அதுல ஒரு சில எறும்பு வகைகளை தான் நாங்க கண்டிருக்கிறோம். ஆமா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே சார். அடுத்து நாங்க பார்த்தோம் புற்றினுடைய அமைப்பு பார்த்தோம் தானே பிள்ளைகள்? அப்ப புற்று எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும்? சகதி மண் இல்லாட்டி களிமண்ணால அமைக்கப்பட்டிருக்கும் சார். சகதி மண் களிமண்ணால கொண்டு அமைச்சிருக்கும். சில வகை எறும்புகள் என்ன செய்யும்? இலைகளால. எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லாட்டி சார் அந்த என்ன சார் அந்த குச்சியால அமைச்சிருக்கும் சார். ஓம் ஓம். சகதி மண் குச்சிகள்லாம் கொண்டு பூசி அமைச்சிருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அமேசான் காடுகள்ல வாழக்கூடிய எறும்புகள் என்ன செய்யும்? 15 அடி உயரமான அமையப்பட்ட புற்றுக்களை கட்டியிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆமாவா? வலது பக்கம் இருக்குது கரையான் புத்து மாதிரி இருக்குது சார். இல்லம்மா, கரையான் புத்து மாதிரி தான் இருக்குது. ஆனா இப்போ எறும்புகளும் இது போலதான் புற்றுக்கள் கட்டும். அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய புற்றுக்கள் வந்து சரிதானம்மா 15 அடி உயரம்னு சொல்லி பாக்குறோமே நம்ம. இப்போ கரையான் புற்று மாதிரி உயரமா என்ன செய்ய போகுது அது சார்? அப்ப அவற்றிலும் பாம்பு வந்து குடிக்கொள்ளுமா? சில நேரங்களில் பாம்புகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான் சாதாரண பிள்ளைகள். கரையான் புற்றுலையும் பாம்பு இருக்கும் தானே பிள்ளைகள்? அதே மாதிரி இங்க வந்து பாம்புகள்லாம் போனாலும் அந்த எறும்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி பல்வேறு சுரங்க அறைகள் வச்சிருக்குங்க சரிதானேமா? அப்படி பாதுகாப்பெல்லாம் வச்சிருக்கும். சரி, டெல்டாவா? ஓம், குறிச்சு கொள்ளுங்க. புற்றுக்களின் அமைப்பு சேர் சொல்றேன். சகதிமண் களிமண் கொண்டு அமைக்கப்படும். அடுத்து ஒரு சில வகை எறும்புகள் என்ன செய்யும்? சார் அது மறைக்குது சார் எழுத்து. அதுதான், அது என்னன்னு நாங்க படிச்சோம் சொல்லுங்க. சில வகை எறும்புகள் என்ன செய்யும்? குச்சிக்களும்
சகதி மண்களையும் கொண்டு களிமண் கொண்டு என்ன செய்யும், அமைக்கும்னு பார்த்தோம். அடுத்து மூன்றாவது வந்து அமேசான் காடுகளில் உள்ள எறும்புகள் 15 அடி உயரமான புற்றுக்களை அமைக்கும். மூன்றாவது இருக்க சொல்லுவீங்க. மூன்றாவதுமா, அமேசான் காட்டில் வாழும் எறும்புகள் வாழ்பவை 15 அடி உயரமாக புற்றுக்களை அமைக்கும். சார் ரெண்டாவது கொஞ்சம் சொல்றாங்களா? சில வகை எறும்புகள் சகதி மண்ணாலும் களிமண்ணாலும் குச்சிகளாலும் என்ன செய்யும், உருண்டைகள் கொண்டு அமைக்கும். அறைகள் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? குழந்தைகளுக்கான அறைகள் இருக்கும், உணவு சேமிக்க அறைகள் இருக்கும், ஓய்வெடுக்கவும் அறைகள் இருக்கும். ஆமாவா? ஓம் சார். வேலைக்கார எறும்புகள் சம்பந்தமா இன்னும் படிக்கல தானே பிள்ளைகள்? நாங்க இல்ல சார். இல்ல. சரி. இந்த பந்தி வாசிங்க. நுட்பத்தோடும் கலை நயத்தோடும் அமைய பெற்றிருக்கும் இவ்வகையான கட்டமைப்பை வேலைக்கார எறும்புகள் செய்கின்றன. இவைகளுக்கு உதவியாக படை வீரர்களான எறும்புகள் உதவி புரிகின்றன. ஒரு சோகமான விஷயம் என்னவெனில், இவ்வகை எறும்புகளுக்கு என எந்த அறையும் ஒதுக்கப்படுவதில்லை. ஓய்வெடுக்க கட்டை இடுக்குகளையும் சுவரின் விரிசல்களையும் இவை தேர்ந்தெடுக்கின்றன. கூட்டமாக சென்று வேட்டையாடி உணவு சேமிப்பதும் புதிய வாழிடங்களை உருவாக்கி தருவதிலும் ஈடுபடும் இவை எப்போதும் தனித்து இயங்குவதே கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் மாற்று புற்றுகளுக்கு சென்று வேட்டையாடி கரு முட்டைகளை திருடி வந்து பேணி காக்கின்றன. அவற்றிலிருந்து வரும் எறும்புகள் இளமை பருவம் முதல் அடிமை சிந்தனையுடன் வளர்க்கப்படுகின்றன. முழு வளர்ச்சி அடைந்த பிறகு சேவகம் புரிவதில் தங்கள் வாழ்நாளை கழிக்கின்றன. சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப நாங்க பார்த்திருந்தோம் ஆரம்பத்திலே இந்த புற்றுக்கள் கலைநயத்தோடும் நுட்பமாகவும் அமைக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். சரிதானே பிள்ளைகள்? இந்த எறும்புகள்ல வந்து இந்த கட்டமைப்புல வந்து வேலைக்கார எறும்புகளும் இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த வேலைக்கார எறும்புகளுக்கு உதவியாக படை வீரர்கள் முதல்ல நாங்க பார்த்தோம், ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆமாவா? ஆமாவா பிள்ளைகள்? வேலைக்கார எறும்புகள் ராணுவ எறும்புகள்னு பார்த்தோம். சரிதானே பிள்ளைகள்? இவையும் உதவி செய்யும். அப்ப இந்த வேலைக்கார எறும்புகள் தான் என்ன செய்யும் கேட்டாக்கா, புற்றுக்கள் அமைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடியவை இவைதான். ஒரு சோகமான விஷயம் என்னன்னா பிள்ளைகள், இந்த எறும்புகளுக்குன்னு சொல்லி அந்த புற்றுக்கொள்ள ஒரு தனியான அறையே கிடையாது. எந்த எறும்புகளுக்கு அறை இல்ல? வேலைக்கார எறும்புகளுக்கு. இந்த எறும்புகளுக்கு ஓய்வெடுக்க என்ன செய்யும் சில பிள்ளைகள், இந்த கட்டை இடுக்குகளையும் சுவரின் விரிசல்களையும் தான் இவை என்ன செய்யுமா தேர்ந்தெடுக்கின்றன. அப்ப இது எப்பொழுதுமே எப்படி செய்யும்னு சொன்ன பிள்ளைகள், கூட்டமாகத்தான் இருக்கும்.
சில சந்தர்ப்பங்கள்ல கூட்டமாக சென்று வேட்டையாடி உணவு சேமிக்கிறது, புதிய வாழ்விடங்களை உருவாக்கி தருவதிலும் ஈடுபடும். இவை எப்பொழுதும் தனித்து இயங்குவது கிடையாதான். இப்ப பார்த்திருக்கோம் நாங்களும், எறும்புகள் தனித்து இயங்காது. சதனை பிள்ளைகள் இப்ப வேலைக்கார எறும்புகளும் தனித்து இயங்குவதில்லை, தன்னுடைய கூட்டத்தோட தான் சேர்ந்து என்ன செய்யும், இயங்கும். சில சந்தர்ப்பங்களை என்ன செய்யுமா பிள்ளைகள், மாற்று புற்றுகளுக்கு சென்று வேட்டையாடி கருமுட்டைகளை திருடி கொண்டு வந்துருமா. ஏன் அவ்வாறு கொண்டு வரும்? ஏன் பிள்ளைகள் மாற்று புற்றுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கருமுட்டைகளை கொண்டு வரணும்? சார் அந்த முட்டைகள்ல இருந்து வர்ற எறும்புகளை சார் இவங்க அடிமை மாதிரி வளர்த்து வைக்கிறது. சரி, பார்த்திருப்பீங்க சில நேரங்கள்ல பிள்ளைகள் இந்த எறும்புகள் வெள்ளையா என்னத்தை தூக்கி கொண்டு வரிசையா போறதை கண்டிருக்கீங்களா? சார் புள்ளி மாதிரி காணப்படும் சார். ஆமா ஆமா ஆமா, சும்மா ஒரு சின்னதா ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அதை தூக்கிட்டு தெரிகிறத கண்டிருக்கீங்களா? இதெல்லாம் என்னன்னா பிள்ளைகள் திருடி கொண்டு வரதுதான். வேற ஒரு புற்றுக்கு போயிட்டு அங்க என்ன செய்யும், போர் செய்து அங்க இருக்கக்கூடிய கரு முட்டைகளை திருடி கொண்டு வந்துருவாங்க. திருடி கொண்டு வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய புற்றுக்கள்ல வைத்து அந்த வரப்போற அந்த எறும்புகளை என்ன செய்வாங்கன்னா அடிமைகளாகவே வளர்ப்பாங்களாம். சதனை பிள்ளைகள் இளமை பருவம் முதலே அடிமை சிந்தனையோட அதுதான் என்ன செய்யப்படுது, வளர்க்கப்படுதான். அது முழு வளர்ச்சி அடைந்த பிறகு என்ன செய்யுமா, அது சேவகம் புரிவதில்லை. அதுதான் திரும்ப வேலைக்கார எறும்புகளா என்ன செய்யும், தொழில்படும். இப்ப நாங்க பார்த்திருக்கிறோம், பாகுபலி படம் பாத்தீங்களா? அதுல இந்த கட்டப்பா பரம்பரை அவங்க எப்படிப்பட்டவங்க? அடிமை போன்ற அடிமை. அவங்களுடைய இது வந்து சரிதான பிள்ளைகள், அவங்களுடைய பரம்பரையே எப்படிப்பட்டதுன்னு சொன்ன பிள்ளைகள் அந்த ராஜ்யத்திற்கு அடிமை, அதாவது சேவகர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யப்பட்டிருக்குது, அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குது. அப்ப அடிமை சிந்தனையோட தான் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆமாவா? பாத்தீங்க தானே இந்த படத்தை? அப்ப பாருங்க, இந்த மன்னர் ஆட்சி இப்படி ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள சரிதான பிள்ளைகள். அப்ப அடிமை சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு மனிதர்களும் என்ன செய்து வச்சிருந்திருக்காங்க. அப்ப இதை வந்து எறும்புகளும் என்ன செய்யுது, பேணுது. சரிதான பிள்ளைகள், விளங்குதா அவங்களுக்கு? தற்போதும் இந்த எறும்புகள் இந்த முறையை பேணிட்டு வருதா சார்? ஆமா ஆமா, அது அதுங்க மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். சார் இந்த எறும்புகளை பற்றியான தரவுகள், இந்த மாதிரி தரவுகள் எப்படி சார் கிடைச்சிருக்கும் மக்களுக்கு? இந்த மாதிரி தரவுகள்லாம் நான் தேடி எடுக்கிறது தானம்மா. இப்ப இந்த கட்டுரை எழுதின ஆசிரியர் என்ன செய்திருப்பார் இந்த கட்டுரை எழுதுறதுக்கு முதல்ல? எறும்புகளை ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க. எறும்புகள் தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்ததன் பிறகுதான் அது தொடர்பான ஒரு கட்டுரை எழுத முடியும். அப்ப யார் எழுதுற கட்டுரையையும் எங்களுடைய பாடப்பரப்புல போட முடியுமா? இல்ல. எங்களுடைய பாடப்பரப்புல பிள்ளைகள் நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள்ல வந்து தெரிவு செய்யப்பட்ட பாடங்கள் தான் போடப்படும். அப்ப இந்த பாடத்தை தெரிவு செய்திருக்காங்கன்னா இதுல இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் உண்மையானதா இருக்குமா இல்லையா? உண்மையானதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களாக இருக்கிறனாலதான் இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்மளுடைய பாடப்பரப்புல போட்டிருக்காங்க. படிக்கலாம். ஓமா சார், அந்த கட்டுரை ஆசிரியர் சார் எப்படி சார் வேலைக்கார எறும்பு, ராணி எறும்பு, ஆண் எறும்பு, அதுக்கப்புறம் வேலைக்கார எறும்புல இருந்து படை வீரர்கள்லாம் பிரிச்சிருக்காரு? அவர் பிரிக்கலமா, அவர் பிரிக்கல. ஆராய்ச்சிகள் இதெல்லாம் பார்த்து சொல்லுது. சரிதானே பிள்ளைகள்? எறும்பு குடும்பம் தொடர்பா பல்வேறு ஆராய்ச்சிகள் என்ன செய்யறாங்க, மேற்கொள்றாங்க. அந்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில அதை அடுத்து இவர் என்ன செஞ்சிருக்காரு, தொகுத்து எழுதியிருக்காரு. விளங்குதா உங்களுக்கு? சரி, அடுத்தத வாசிங்க. எறும்புகளின் உடல் 3 பகுதிகளை கொண்டது: தலை, மற்றும் பின்பகுதி. இவற்றிற்கு 6 கால்களும் நடுப்பகுதியும் உடல் எனப்படும். தலைப்பகுதியில் வாய், கண் மற்றும் உணர்வு குழல்கள் உண்டு. இதன் கண்கள் பல விழித்திரைகளை கொண்டது. எனவே இவற்றால் ஒரு பொருளை பல கோணங்களிலும் ஆராய முடியும். வாய்ப்பகுதி சூரிய ரம்பம் போன்ற இருக்கும். இவற்றை கொண்டு இலைகளை கவ்வுவதும் துண்டாக்கி புற்றுக்கு கொண்டு செல்லவும் முடிகின்றது. தீயெறும்புகள் இவ்வகையான செயல்களில் அதிகம் ஈடுபடும். உணர்வு குரல் மூலம் சுவை, மனம், சுத்தம் போன்றவற்றை உணர முடிகின்றது. பின்பகுதியில் சரிமா, ஓகே, சத்தம் போன்றவற்றை உணர முடியுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த எறும்புகளின் உடல் வந்து எத்தனை பகுதியா பிரிக்கப்பட்டிருக்குது? 3 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு.
3 பகுதியா பிரிச்சிருக்காங்க எறும்புகளின் உடலை. சரிதானமா? அப்ப கவனிங்க. அப்ப இதுல முதலாவது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா தலைப்பகுதி ஒண்ணு காணப்படுது. ஆமாவா? அடுத்து உடல். உடல்னு ஒரு பகுதி இருக்கு. அடுத்து பின்பகுதி ஒண்ணு இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓகேவா பிள்ளைகள்? அப்ப இதனுடைய அந்த தலைப்பகுதியில வந்து கண் இருக்கும் பிள்ளைகள். இது வந்து பல விழித்திரைகளை கொண்டிருக்கும். எனவே இவற்றால் ஒரு பொருளை பல கோணங்கள்ல என்ன செய்ய முடியும்? ஆராயவும் முடியுமா? சரிதானே பிள்ளைகள்? இந்த வாய் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ரம்பம் போல இருக்குது. அது வெட்டி கூறாக்கக்கூடியது மாதிரி இருக்கு. அப்ப இதனால என்ன செய்யும்? இலைகளை கவ்வுவதும் துண்டாக்கி புற்றுக்கு கொண்டு செல்லவும் இதுக்கு முடியும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த தீ எறும்புன்னு சொல்லக்கூடிய எறும்புகள் இவ்வகையான செயல்களில் அதிகம் ஈடுபடும். அதாவது எறும்புகளை வந்து வெட்டி அதுகளுடைய கூட்டுக்கு கொண்டு போறது. சரிதானே பிள்ளைகள்? இதற்கு உணர்வு குழல் இருக்குது பிள்ளைகள். அதன் மூலமா என்ன செய்யும் கேட்டாக்கா சுவை, மனம், சத்தம் இவற்றையும் அது என்ன செய்யும்? அறிஞ்சு கொள்ளும். அறிஞ்சு கொள்ளுமா இல்லையா? அதுவும் அது அறிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. அடுத்து வாசிங்கம்மா. பின்பகுதியில் வயிறும் மலப்புழையும் உண்டு. பல எறும்பு வகைகளுக்கு இங்குத்தான் விஷ நீர் சுரப்பியும் கொடுக்கும் உண்டு. இதை கொண்டு தன்னை விட 10 மடங்கு எடை கொண்டு உயிரினத்தையும் வீழ்த்த முடியும். எறும்பிற்கு குடல் கிடையாது. பெரும்பாலும் உறிஞ்சி உண்ணுகின்றன. கர்ப்ப காலத்தில் மட்டும் பெண் எறும்புகள் புரதம் கலந்த உணவை உண்ணுகின்றன. பிற வகை எறும்புகள் சுக்ரோஸ் கலந்த இனிப்பு உணவையே எடுத்துக்கொள்ளும். சரி, அப்ப பாருங்க, இந்த உடல் பகுதியில நாங்க பார்த்தோம் வந்து பிள்ளைகள் பின்பகுதி. சரிதானே பிள்ளைகள்? பின்பகுதியில் வயிறும் மலப்புழையும் உண்டுன்னு சொல்றாங்க பிள்ளைகள். பல எறும்பு வகைகளுக்கு இந்த பின்பகுதியில தான் விஷநீர் சுரப்பியும் என்ன செய்யப்படும்? காணப்படும். அதுல விஷம் இருக்கும் பிள்ளைகள். அந்த விஷத்தின் மூலமா என்ன செய்யுமா? தன்னை விட 10 மடங்கு எடை கொண்ட ஒரு உயிரினத்தை கூட அது என்ன செய்யும்? அதால வீழ்த்த முடியும். சரிதானே பிள்ளைகள்? இந்த எறும்புக்கு வந்து குடல் கிடையாதாம். பெரும்பாலும் அது உறிஞ்சித்தான் என்ன செய்யுமா? உண்ணுமாம். கற்ப காலத்துல மட்டும் என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பெண் எறும்புகள் புரதம் கலந்த உணவுகளை உண்ணும். பிற வகை எறும்புகள் வந்து சுக்ரோஸ் என்று சொல்லக்கூடிய இனிப்பு உணவுகளை மாத்திரம் அதிகமாக உட்கொள்ளும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப பாப்போம், நாங்க இனிப்பு இருக்க இடத்துல கட்டாயம் அங்க என்ன இருக்கும்? எறும்பும் இருக்கும். ஆமாவா? சரிதானே பிள்ளைகள்? உரைப்பான இடங்கள்ல எறும்பு இருக்குமா? இனிப்பான இடங்கள்ல இருக்குமா? இனிப்பு இருக்கிற இடத்துல எப்படியுமே என்ன செய்யும்னு கேட்டாக்கா எறும்பு இருக்கும். சதனை பிள்ளைகள் அங்க இருக்கக்கூடிய சுக்ரோஸ் கலந்த அந்த உணவை வந்து அதை எடுத்துக்கொள்ளும். சதனை பிள்ளைகள் அழகான இந்த தொகுப்பை எழுதினது யாருன்னு சொன்னா எஸ். கிருஷ்ணன் ரஞ்சனான்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர். இது வந்து எந்த தொகுப்புல எடுக்கப்பட்டிருக்குன்னா இப்போது அவை இங்கு வருவதில்லை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? புற்றின் அமைப்பு பார்த்தோம், அறைகள் பார்த்துட்டோம். அடுத்து வேலைக்கார எறும்புகள். வேலைக்கார எறும்புகளின் செயற்பாடு என்னவா இருக்கும் பிள்ளைகள்? புற்றுகளை ராணுவ உதவியுடன் வேலைக்கார உறவுகள் கட்டுகின்றன. எறும்புகளுக்கு அறைகள் கிடையாது. வேட்டையாடுதல், உணவு சேமித்தல், புது வாழ்விடம் அமைத்தல் என்ற செயற்பாடுகளினை செய்கின்றன. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இதை எழுதி கொள்வோமா? இவை அனைத்தும் வேலைக்கார எறும்புகளினுடைய செயற்பாடுகள்.
ஓகே சார். அடுத்து எறும்புகளின் உடல். எறும்புகளின் உடல் வந்து எத்தனை பகுதிகளை கொண்டதுமா? 3 பகுதி. 3 பகுதி இருக்கும். தலை, உடல், பின்பகுதி என 3 வகைப்படும். சாதனை பிள்ளைகள், அப்போ ஒரு பொருளை அது பணக்கோணங்களினால் அதுக்கு பார்க்க முடியும். அதனுடைய பின்பகுதியில தான் என்ன இருக்கும்? விஷநீர் சுரப்பி காணப்படும். அதன் மூலமாக தன்னை விட 10 மடங்கு கொண்ட உயிரினங்களையும் அது என்ன செய்யும்? வீழ்த்தும்னு சொல்லி பார்த்தோம். ஆமாவா? ஓம் சார். எல்லா எறும்புகளுக்கும் இந்த விஷநீர் சுரப்பி இருக்குமா? இல்ல, ஒரு சில எறும்புகளுக்கு தான் இருக்கும். ஓகே சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி பிள்ளைகள், இப்ப இந்த எறும்பிடம் இருந்து நாங்க சில விடயங்களை கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஆமாவா? இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த இந்த விடயங்கள் வந்து எறும்புன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் எவ்வாறு வாழ்க்கையை வாழுது, அதனுடைய இயல்புகள் என்ன மாதிரி இருக்கும், அதனுடைய வரலாறு எப்படி இருக்குதுன்னு பல விடயங்களை பார்த்த நாங்க அந்த எறும்புகளிடம் இருந்தும் சில படிப்பினைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டோம்னா என்னென்ன விடயங்களை நாங்க சொல்லலாம் பிள்ளைங்க? சொல்லுங்க பாப்போம். சுறுசுறுப்பு சார். சுறுசுறுப்பு. சோதனை பிள்ளைகள், எறும்புகள் வந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். சோம்பலாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. அடுத்துமா? ஒற்றுமையா இருக்கும். விளங்கலாமா? விடாமுயற்சி. எந்த ஒரு செயலையும் செய்து பார்த்துட்டு தான் விடும். சாதனை பிள்ளைகள், அதே சந்தர்ப்பத்தில் பாருங்க, தலைமைத்துவத்தை ஏற்று நடக்குது. அப்ப ஒவ்வொரு எறும்பு கூட்டத்துக்கும் ஒரு ராணி எறும்பு இருக்கும். கட்டாயம் அந்த ராணி எறும்பினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே தான் அந்த கூட்டமே என்ன செய்யும், அந்த குழுமமே இருக்கும். சரியா பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல ஒன்று சேர்ந்து உழைக்கும். இதெல்லாம் வந்து எறும்பிடம் இருந்து நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சில படிப்பினைகள். ஆமாவா? ஓம் சார். சரி, இதையும் எழுதிக் கொள்வோமா? ஓகே சார். சாதனை பிள்ளைகள், இங்க பாருங்க, உங்களுக்கான சில பயிற்சிகள் வந்திருக்குது. பின்வரும் சொற்களுக்கான ஒத்த பொருள் தருக. மாதம்னா என்ன பிள்ளைகள்? திங்கள். திங்கள்னா மாதம்ங்கிற பொருள் வரும். துவக்கம்
ஆரம்பம், ஆரம்பம். போர்னு சொன்னா யுத்தம், யுத்தம். யுத்தம். மலைன்னு சொல்றது குன்று. குன்று, சேவகம்னா பனி, பணி செய்யறது. தலைன்னு சொல்றது சிரசு. சிரசு. உடல்னா காயம், காயம் காயம். கண்ணு சொல்றது விழி. தீன்னு சொன்னா கனல், கனல். கனல். மனம் வாசனை, வாசனை. சத்தம் ஒளி. ஒளி. ஒளி, ஞாபகம் இருக்கா? ஓம் ஓ சார். சார். சரி, இப்ப இதை எழுதுங்க பார்ப்போம். சரியா பிள்ளைகள், எழுதி கொண்டோமா? ஓ சார். ஓம் சார். சார் ஒரு கொத்த குரல் எழுதுறது இருக்கா விடுங்களேன். இதாம்மா, சரி எழுதுங்க கொஞ்சம் வேகமா. ஓகே சார். அதே போல எதிர்ப்பொருள் பார்த்தோம்னா பிள்ளைகள், துவக்கம் முடிவு. முடிவு. மலை மடு. புதிய பழைய, அடிமை ஆண்டான், வெற்றி தோல்வி, உண்டு இல்லை அரசன் ஆண்டி. சதன பிள்ளை, இது தெரியும் தானே பிள்ளைகளுக்கு?
இப்ப சில வினாக்கள் தந்திருக்கேன், விளங்குதா பாருங்க. ஓ சார். மாடித்தோட்டம் பாதிப்புக்குள்ளாமைக்கான காரணம் என்ன? வெற்றி கொண்ட அழியாப்பூச்சி இனமாக முதலாம் இடத்தில் இருப்பது எது? அழியாப்பூச்சி இனத்தில் இரண்டாம் இடத்தை பெற்ற பூச்சி எது? எறும்புகளின் எத்தனை இனம் இருப்பதாக கருதப்படுகிறது? தலை சிறந்த சமூக அமைப்பின் அடையாளமாக காட்டப்படும் உயிரினம் எது? எறும்புகளின் வகைகளை குறிப்பிடுக. எறும்புகளின் பெண் உழைப்பாளிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? விளங்குதா பிள்ளைகள்? ஓகேவா? சார் சார் ஸ்கிரீன் வழங்குதில்ல. விளங்குது இல்லையாமா? சார் முதல்ல விலங்கு ஆமா. ஒரு நிமிஷம் பிள்ளைகள்.
சரியா பிள்ளைகள், விளங்குதாமா? பிள்ளைகள் ஓம் சார். ஓகேவா? சரி. ஓகே சார். சரியா பிள்ளைகள், விடை எழுதிட்டோமா? ஸ்கீம் வந்துச்சு சார். எத்தனையாவது வினாமா எழுதியிருக்கோம்? 3 சார். 3. சரி, 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடையளிங்க. முதல் 5 வினாக்களுக்கு விடையளிங்க. ஓகே சார். சரிம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுடைய நண்பர்களும் செய்திருக்கட்டும். செய்திட்ட பிள்ளைகள் 6ஆம் 7ஆம் வினாக்களுக்கு விடை எழுதினா பரவாயில்ல. 5 வரைக்கும் செய்யணும். இப்பயே செய்திட்ட பிள்ளைகள் 6ஆம் 7ஆம் வினாவுக்கு விடை எழுதுங்க. சரியா பிள்ளைகள், எழுதிட்டோமா? ஐந்து வினாக்களுக்கு சரி விடை எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஓம் சார். ஓம் சார். சரி, இப்ப கவனிங்கம்மா. மாடி தோட்டம் பாதிப்புக்கு உள்ளானமைக்கான காரணம் என்ன பிள்ளைகள்? புயல் மழை பெய்தமையா? புயல் மழை பெய்தமையால் தான் மாடி தோட்டம் பாதிப்புக்குள்ளாகுது. வெற்றி கொண்ட அழியா பூச்சி இனமாக முதலிடத்தில் இருப்பது வந்து கரப்பான் பூச்சி. இரண்டாம் இடத்தில் இடம்பெற்றிருக்கும் பூச்சி எறும்புகள். எறும்புகள். எறும்புகளில் எத்தனை இனம் இருப்பதாக கருதப்படுகிறது? 20,000 எறும்புகள் இருப்பதா சொல்றாங்க. சாதனை பிள்ளைகள், அதே சந்தர்ப்பத்தில் தலை சிறந்த சமூக அமைப்பின் அடையாளமாக காட்டப்படும் உயிரினம் எது? எறும்பு. சரியா பிள்ளைகள், எறும்புகள் தான் தலை சிறந்த சமூக அமைப்பின் அடையாளமாக கருதப்படுது. சரியாம்மா, ஓகேவா பிள்ளைகள்? இந்த 5 வினாக்களுக்கும் சரியா பதில் அளிச்சிருக்கீங்களா? ஒரு வினாவுக்கும் சரி போட்டுக் கொள்ளுங்க. ஒரு வினாவுக்கு சரி 2 புள்ளி தாரேன். 5 வினாக்கள் 10 புள்ளி. 10க்கு 10 எடுக்கக்கூடியதா இருந்துச்சாமா?
அப்படி எடுத்திருப்பீங்களா இருந்தா ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. 10க்கு 10 ஸ்டார். ஓகேம்மா, குட். சரி, இப்போ நாங்க பிள்ளைகளுக்கு வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்கா வீட்டு வேலையா சில வினாக்கள் தர போறேன். சரியா? ஓகேவா? இங்க பாருங்க, 8ஆம் வினாவில இருந்து 13ஆம் வினா வரைக்கும் விளங்குதா உங்களுக்கு? இந்த பகுதியை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேவா? 2 minutes, sir. சரி சார். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சரிதானம்மா. ஆக நாங்க பாடத்தினுடைய நிறைவு அம்சத்துக்கு வந்துட்டோம் பிள்ளைகள். ஆக இன்றைய நாள் நாங்க எறும்பு குடும்பம் என்கின்ற பாட அழகு நாங்க படிச்சிருந்தோம். ஆமாவா? ஆம் சார். இந்த பாட அழகு பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா பிள்ளைகள் பாடம்? ஆம் சார். சாதனை பிள்ளைகள் பாடம் இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? கொஞ்சம் பிடிச்சிருந்ததா, ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப 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 பிடிச்சி. சரி பிள்ளைகள், ஓகே பிள்ளைகள், பயிற்சிகள் எல்லாம் செய்திருப்பீங்கன்னு நம்புறேன். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஹோம்ஒர்க் வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க. அடுத்த வகுப்புல ஒரு புதிய பாடத்தை படிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ஒரு பரீட்சை ஒன்று செய்து பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே பாய் பிள்ளைகள், குட் நைட். நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். குட் நைட் சார். பாய் சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Bye, sir. Good night, sir. Sir, bye. Thank you, sir. Bye, sir. Good night, sir.